எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு இஷ்டு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறது. வெஜிடபிள் ஸ்டூக்கும் உருளைக்கிழங்கு இஷ்டு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு மட்டும்தான் நம்ம வெஜிடபிள்ஸாக சேர்க்கிறது. பிரெட்டு கூடியும் தோசை, அப்பம், இடியப்பம் கூடியெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 300-350 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் 4 to 5 எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் எடுத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். நீங்கள் குக்கரில் இல்லாமல் ஓப்பன் வெசிலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வேக வைக்கும்போது கரெக்டாக நல்லா சாஃப்டாக கிடச்சிடும். வெங்காயம் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இது வேக வைக்கிறதுக்காக தேங்காய் பால் தான் எடுத்திருக்கு. தேங்காய் பால் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற தின்னாக இருக்கிற தேங்காய் பால் தான் எடுக்கணும். கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் ஒன்றும் எடுக்கக்கூடாது. குக்கரில் வேக வைக்கும்போது தயிர் மாதிரி ஆகி போயிடும். இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரியாக இருக்கிற 3rd எக்ஸ்ட்ராக்ட் மில்க் 3ஆம் பால் எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றியும் நீங்கள் இதே மாதிரி உருளைக்கிழங்கு முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் நம்ம ஊற்றுறேன். இருந்தாலும் தண்ணி ஊற்றாமல் இதே மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கிற தேங்காய் பால் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கட்டியாக இருக்கிற தேங்காய் பாலெல்லாம் ஊற்றும் போது இஷ்டுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டும் மனமும் இருக்கும். எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை. உருளைக்கிழங்குக்கு மேலே லெவலாக நிற்கிற அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. நல்ல நெய் மாதிரி வேக வச்செடுக்கணும். சில குக்கரில் 1 விசில் போதும். சில குக்கரில் அதோட அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சில டைம் 2 விசில் தேவைப்படும். எப்படி இருந்தாலும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் ஃபுல்லாக அதில் இருக்கிற ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் பால் பிரிஞ்ச மாதிரி இருக்கும், தயிர் மாதிரி இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டுருச்சு அப்படின்னு இது நல்லா கரெக்டாக பால் மாதிரியே கிடச்சிடும். குக்கரில் போட்டதுனால தான் அந்த மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. குக்கர்லேயே மிச்சம் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு கரெக்டாக பார்க்குறதுக்கு தெரியறதுக்கு நான் மறுபடியும் ஒரு கடாய்க்குள்ளே மாற்றி ஊற்றியிருக்கு. கொதிக்க விட்டுக்கோங்க. லைட்டாக இதே மாதிரி கரண்டி வச்சு அமர்த்தி விட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் மேஷ் ஆகி கிடச்சிடும். ரொம்ப மேஷ் ஆகி போகக்கூடாது. உருளைக்கிழங்கோட பீசஸ் இதில் பெருசாகவே இருக்கணும். லைட்டாக ஒரு திக்னஸ் கிடைக்கிறதுக்காக லைட்டாக அமர்த்தி விட்டுருக்கு. 1 இன்ச்சு சைஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி நீளமாக தின்னாக இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரமாக இருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கு. இதுக்கு காரம் எதுவுமே நம்ம சேர்க்கறதில்ல. இந்த பச்சை மிளகாயோட காரம் தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரமாக இருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சூடு பண்ணாத பச்சை தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ ஊற்றி இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுருக்கு. இது நல்லா திக்காக இருக்குது. இந்த டைமில் தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் ஊற்றும் போது இந்த கிரேவி கொஞ்சம் தின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகி போயிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நல்லா கட்டியாக இருக்கிற திக்காக இருக்கிற ஒரு கிரேவியாக மாறிடும். நல்லா கலந்து விட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே தீ ஆஃப் பண்ணணும். இதுக்குள்ளே இன்னும் எந்த இன்க்ரீடியண்ட்டுமே சேர்க்க வேண்டியதில்லை. வெஜிடபிள் ஸ்டூவோட ரெசிபி இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கு. அதே மாதிரி கேஷ்யூ நட்டெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கு. கரம் மசாலா சேர்த்துருக்கு. அந்த மாதிரி அது வித்தியாசமாக தான் செஞ்சுருக்கு. பொட்டேட்டோ ஸ்டூக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போதும். பொட்டேட்டோ இஷ்டு இது இங்கே ஓணம் சத்யயில் ஸ்பெஷலாக சர்வ் பண்ணுற ஒரு ஐட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டு கூட இடியப்பம், அதே மாதிரி அப்பம், இது கூட எல்லாம் ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணுற ஒரு ரெசிப்பியாக இருக்குது. ரொம்ப மைல்டாக இருக்கிற டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.